ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம 10 நிமிஷத்தில் ஈஸியாக டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறத பார்க்க போகிறோம். குண்டு குண்டான வாழைப்பழம் போண்டா செய்யறத பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வாழைப்பழம் வாங்கினீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஆட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கனிந்த வாழைப்பழம் 7 எடுத்துக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பத்து தேங்காய் திருவியது அதையும் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு 200 கிராம், மைதா மாவு 50 கிராம், கனிந்த வாழைப்பழம் 7 எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிளேட்டில் இன்னைக்கு 5 வாழைப்பழம் தான் காட்டியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் 7 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்ச விழுதை இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். பேனில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். வாழைப்பழம் போண்டா ஒரு பக்கம் வெந்த பிறகு நல்லா உப்பி வந்துடுவது போல் இப்போ திருப்பி போடுங்க. இன்னொரு பக்கமாக ஃப்ரை ஆன பிறகு வாழைப்பழம் போண்டாவை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே போல் எல்லா மாவுலேயும் வாழைப்பழ போண்டாவை இது போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டியான குண்டு குண்டான வாழைப்பழம் போண்டா ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.